உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி இருந்தாவே சரியா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஒரு கஷாயம் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு தேவையானது வேப்பிலை. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்குங்க. இது சாதா வேப்பிலை. உங்களுக்கு நிலவேம்பு கிடைச்சாலும் அதில் பாதி அளவுக்கு நிலவேம்பு எடுத்துக்குங்க. இப்போ எப்படி கஷாயம் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறோம். இதில் இந்த வேப்பிலையை நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே பாதி அளவுக்கு நிலவேம்பு கிடைச்சிதுன்னா அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை சீரகம். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். கஷாயம் பாதியாக ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம். வேப்பிலை கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்றதுனால அடிக்கடி வயிற்றுல பூச்சி தான் நிறைய வரும். இதுக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வேப்பிலை கஷாயம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பூச்சி தொல்லை இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.